திமுக ஆட்சியில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில்தான் அவர்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளனர் என நடிகர் கஸ்தூரி தெரிவித்துள்ளார். கோவை வடக்கு தொகுதி பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் இவ்வாறு தெரிவித்தார். கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசனை ஆதரித்து நடிகை கஸ்தூரி சுண்டபாளையம், வீரகேரளம், பூசாரிபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், வானதி சீனிவாசன் உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் இருந்தாலும் அவர் களத்தில் இல்லை என்கிற தெரியாத அளவிற்கு அதிமுகவை சேர்ந்த சந்திரசேகர் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் பலர் பரப்புரை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இரட்டை இலை, தாமரை இரண்டும் சேர்ந்ததில் மக்கள் வேற லெவல் மகிழ்ச்சியாக உள்ளனர் என்றார். தொடர்ந்து பேசிய அவர், திமுகவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில்தான் அவர்களது வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் 8000 ரூபாய் கூப்பன் என்பது மிகப்பெரிய ஊழல் என்றும் கடுமையாக விமர்சனம் செய்தார். தாமரை வரலாம், இரட்டை இலை வரலாம், கருப்பு, சிகப்பு, வெள்ளை, காவி இவை எல்லாம் கலந்து வரலாம். ஆனா தீய சக்தி திமுகவையும் அவர்களின் சகாக்களையும் உள்ளே விடுவோமா? விடவே மாட்டோம். தமிழ்நாட்டுல மத்த இடத்துல எல்லாம் விதவிதமா பூச்சாண்டி காமிச்சு பல மக்களை 5 வருஷம் முன்னாடி ஏமாத்தி ஓட்டு வாங்கிட்டாங்க. ஏமாற்று வேலைகளில் நம்ம மக்களை சிக்க வச்சுட்டோம். இனிமே அப்படி செய்வோமா? இபிஎஸ் ஐயா, நீங்க எல்லாரும் இங்க அவருக்காக நம்பி ஓட்டு போடும் பொழுது உங்களை அப்படியெல்லாம் கை விட்டுடுவாரா? கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இது தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கோட்டை. அவங்களுக்கு தாமரை சின்னத்தில் நீங்கள் ஓட்டு போடும் பொழுது தமிழகத்தில் இரட்டை இலையும் சேர்ந்து வெற்றி பெறும் என்பதை மறக்காமல் ஒவ்வொருவரும் உங்கள் பொறுப்பான வாக்கை, பொன்னான வாக்கை நீங்கள் சிந்தாமல் சிதறாமல் ஓட்டுச்சாவடியில் வந்து அளிக்க வேண்டும்.